கடந்த 5 வருஷமா சட்டம் ஒழுங்கு நிலைமை தமிழ்நாட்டில் மிக மோசமா இருக்கு. விதவிதமான போதைப் பொருட்கள் புழக்கம் எங்க பார்த்தாலும் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத போதைப் பொருட்களுடைய பெயர்கள் இன்னைக்கு எல்லோராலும் பேசப்படுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராலும் பெத்தபட்டமைன் போதைப் பொருட்களுடைய பெயர் தெரிஞ்சிருந்ததா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னென்னவோ பேர் சொல்றாங்க. போதைப் பொருட்கள் மாத்திரை வடிவில் வருதுங்கிறாங்க, போதைப் பொருட்கள் ஸ்டாம்ப் வடிவில் வருதுங்கிறாங்க, ஸ்டிக்கர் வடிவில் வருதுங்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. என்னை நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் அந்த நிலைமை தாம்பரம் தொகுதியில இருப்பதை கண்டறிந்து காவல்துறையினர் உதவியோடு அவற்றை எல்லாம் நிச்சயம் தவிர்ப்போம். இன்றைக்கு பல்வேறு குற்றவாளிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கு. அன்சேஃப் ஜோன் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தில் எல்லாம் போதுமான காவல்துறையினருடைய கவனத்தை அதில் செலுத்த வலியுறுத்தப்படும். மேலும் முறையாக இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை மேற்கொள்வதில் காவல்துறையினர் சுடக்கம் காட்டுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இரவு நேரங்களிலே பெண் காவலர்கள் உட்பட காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டார். அவர்கள் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்கின்ற கையெழுத்திடுகின்ற பழக்கம் எல்லாம் காலப்போக்கில் இன்றைக்கு மறைந்துவிட்டோம். எனவே தாம்பரம் தொகுதியில சட்டம் ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க இத்தனை காரியங்களையும் நான் செய்து முடிப்பேன்.